CA, CMA, CS, CAT, Banking, TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. எக்ஸசைஸ் 6C பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 3 numbers are in AP and their sum is 21. 3 நம்பர் ஏபியில் ஆட் பண்ணோம்னா அது வந்துட்டு உங்களுக்கு 21 வரணும். If 1, 5, 15 are added to them respectively, they form a GP. அதே மாதிரி அந்த 3 நம்பர்ஸ் கூட 1, 5, 15 ஆட் பண்ணும்போது அது ஜிபியாக கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாங்க. சம் ஆஃப் தி 3 நம்பர் ஏபி வந்துட்டு உங்களுக்கு 21. எப்போவுமே 3 நம்பர் ஏபினா ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி தான் நம்ம போடணும். ஸோ ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி வந்துட்டு 21 அப்படின்னு ப்ராப்ளத்துலேயே கொடுத்துட்டாங்க. சம்முன்னா ஆட் பண்ணோம். ஸோ இந்த ப்ளஸ் டியும் உங்களுக்கு மைனஸ் டியும் கேன்சல் ஆயிரும். இங்கே 3a ஈக்குவல் டு 21. ஏ வந்து 21 டிவைட் பை 3, ஏ வந்து 7 வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஏபியோட விஷயம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த 3 நம்பர் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி கூட 1, 5, 15 ஆட் பண்ணால் அது ஜிபியாக வரும்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி கூட இந்த 1, 5, 15 வந்து நான் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்துட்டு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி. பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி. இங்கே இது ஏ, இது பி, இது சி. ஸோ பி வந்துட்டு உங்களுக்கு என்னங்க ஏ ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டு. ஏ வந்து ஏ மைனஸ் டி ப்ளஸ் 1, சி வந்து ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் 15. இது தாங்க உங்களுக்கு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி. ஸோ வாட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு நமக்கு தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு 7ன்னு தெரியும். 7 ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல 7 போட்டேன். 7 மைனஸ் டி ப்ளஸ் 1, அதே மாதிரி 7 ப்ளஸ் டி ப்ளஸ் 15. ஸோ இங்கே 7 ப்ளஸ் 1 8 ஆயிரும். இங்கே 7 ப்ளஸ் 15 22 ஆயிரும். ஸோ 12 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8 மைனஸ் டி 22 ப்ளஸ் டின்னு ஆயிரும். இப்போ 12 ஸ்கொயர் வந்துட்டு உங்களுக்கு 144. 8 இன்ட்டு 22 176. 8 இன்ட்டு டி 8d மைனஸ் டி இன்ட்டு 22 மைனஸ் 22d டி இன்ட்டு டி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டி ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு 144 ப்ளஸ் 176 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 176 ப்ளஸ் 8d மைனஸ் 8d மைனஸ் 22d ப்ளஸ் 22d மைனஸ் டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. ஸோ டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 22d மைனஸ் 8d வந்துட்டு உங்களுக்கு 14dயாக மாறிடுது. ப்ளஸ் 144 மைனஸ் 176 வந்து மைனஸ் 32. ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் கான்செப்டுக்கு கொண்டு வந்துட்டோங்க. டி ஸ்கொயர் ப்ளஸ் 14d மைனஸ் 32. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 32 வரணும். 2 நம்பரை ஆட் பண்ணால் 14d வரணும். ஸோ என்ன டேபிள் கொண்டு வரலாம்? 16 2s வந்துட்டு மைனஸ் 32ங்களா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 14 வருதுங்களா? ஸோ டி ஸ்கொயர்டு இந்த 14dயை நான் என்ன பண்ணுறேன்னா 16d மைனஸ் 2dன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 32. இந்த 2ல் டி ஸ்கொயர் ப்ளஸ் 16dயில் டியை காமனாக வெளியெடுக்கும் போது நமக்கு டி ப்ளஸ் 16 இருக்கும். மைனஸ் 2d மைனஸ் 32ல் மைனஸ் 2வை காமனாக டேக்கிங் அவுட் சைட் நமக்கு டி ப்ளஸ் 16 வரும். இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ண பாருங்கள். மைனஸ் 2d மைனஸ் 32 வருதுங்களா? நெக்ஸ்ட்டு டி ப்ளஸ் 16 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டி மைனஸ் 2 இருக்கும். நமக்கு கிடச்சது ஒன்று டி ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0, டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16, டி மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, டி இஸ் ஈக்குவல் டு 2. நம்ம வந்துட்டு ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டிங்களா? ஏ வந்து 7ங்களா? டியை வந்து 2ஆக ட்ரீட் பண்ணிக்கலாங்களா? 7 மைனஸ் 2, ஏ வந்து 7 ப்ளஸ் 2. ஸோ 7 மைனஸ் 2 5, 7 ப்ளஸ் 2 வந்துட்டு உங்களுக்கு 9. இதாங்க உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த சம் ஆஃப் 1 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/3 க்யூப்டு
plus 1 by 3 to the power of n minus 1 is. இதான் உங்களோட ப்ராப்ளம். ஸோ 1 plus 1 by 3, 1 by 3 squared, 1 by 3 squared, 1 by 3 to the power of n minus 1. இந்த ப்ராப்ளத்தில் இதை வந்துட்டு ஜிபி ஏ வந்து 1, ஆர் வந்து T2 by T1. 1 by 3 டிவைட் பை 1 வந்து உங்களுக்கு 1 by 3 தான் வரும். எஸ்என்னோட ஃபார்முலா நமக்கு எஸ்என்னோட ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னா ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஆர். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்துட்டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் வந்து 1 by 3. இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 1 மைனஸ் 1 by 3 3 எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 3 சார் 3 மைனஸ் இந்த 1 அப்படியே போடுறோம். ஸோ 3 மைனஸ் 1 வந்துட்டு உங்களுக்கு 2 by 3ன்னு மாறிடுது. 1 டிவைடட் பை 2 by 3. இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா எஸ்என் வந்துட்டு உங்களுக்கு 3 by 2ன்னு ஆன்சர் கிடைக்குதுங்க. இது வந்து உங்களோட செகண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளம். The sum of the infinitive series. Sum of the infinitive series 1 plus 2 by 3 plus 4 by 9 plus இப்படி தான் உங்களோட ப்ராப்ளம் இருக்குது. ஏ வந்து 1, ஆர் வந்து 2 by 3. எஸ்எனோட ஃபார்முலா இன்ஃபினிட்டிவில் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஏ இருக்கிற இடத்துல 1 போடலாம். டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் இருக்கிற இடத்துல 2 by 3. 3யை நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 மைனஸ் 2. 1 டிவைட் பை 3 மைனஸ் 2 உங்களுக்கு 1 வரும். இந்த டிவைடட் பை 3 இது ரெசிப்ரோக்கலாக போடும்போது 1 into 3 by 1 ஆயிரும். இதுவும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு எஸ்என் வந்துட்டு உங்களுக்கு 3 கிடைக்கும். தென் ஃபோர்த் ப்ராப்ளம். The sum of the first two term of a GP is 5 by 3. First two term அதாவது ஜிபின்னா என்ன, ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்டு அதை தான் நம்ம ஜிபின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டூ டேர்ம் வந்துட்டு 5 by 3 அண்ட் சம் ஆஃப் டூ இன்ஃபினிட்டிவ் ஆஃப் தி சீரியஸ். இன்ஃபினிட்டிவ் வந்துட்டு 3, த காமன் ரேஷியோ இஸ். இதான் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு டூ டேர்ம் அப்படிங்கிறது ஜிபிங்கிறனால ஏ ப்ளஸ் ஏஆர் வந்துட்டு உங்களுக்கு 5 by 3. இதில் ஏ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 + ஆர் வந்துட்டு 5 by 3. இது வந்து ஈக்குவேஷன் 1ஆக வச்சுக்கலாம். தென் அடுத்தது வந்துட்டு ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர்டு இன்ஃபினிட்டிவ் முடிய போகுது. இதனோட ஃபார்முலா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இன்ஃபினிட்டிவ் முடிய இருக்கிற சம்மோட ஆன்சர் வந்துட்டு 3 கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. வாட் இஸ் ஈக்குவேஷன் 1? ஏ இன்ட்டு 1 + ஆர். வாட் இஸ் ஈக்குவேஷன் 2? ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. இதோட ஆன்சர் 5 by 3. இதோட ஆன்சர் 3 by 1. ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதாவது ஏ இன்ட்டு 1 + ஆர் இன்ட்டு இது வந்து உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை ஏ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஏவும் உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது? 1 + ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஆர். 1 + ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஆரை ஏ + பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற மாதிரி 1 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஆன்சரை நம்ம ரெசிப்ரோக்கில் போடுறோம். 5 by 3 இன்ட்டு 3 by 1 வந்துட்டு நம்ம 1 by 3 எழுதுகிறோம். 5 by 3 இன்ட்டு 1 by 3. 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 1s are 5, 3 3s are 9. ஸோ 5 by 9 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது -5 by 9. மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு ஆயிரும். இந்த இடத்துல நம்ம ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம். 9 எல்சிஎம் எடுத்துட்டோன்னா 9 - 5 is equal to r squared. 9 - 5 வந்து 4 டிவைடட் பை 9 is equal to r squared. இந்த 4 by 9 2 by 3 கன்வெர்ட் பண்ணலாம். 2 by 3 the whole squared is equal to r squared. r வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 by 3. r வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 by 3. இதாங்க உங்களோட ஃபோர்த் ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம். இஃப் P, Q and R are in GP. AP. PQR வந்துட்டு உங்களுக்கு AP and XYZ are in GP. XYZ அப்படிங்கிறது GP. Then x to the power of Q minus R, Y to the power of R minus P, Z to the power of P minus Q is equal to PQR வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு AP. ஏபியில் வந்துட்டு மிடில் டேர்ம் வேணும் அப்படின்னா ஏபிசியில் பி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? a + c by 2ன்னு எழுதலாம் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு q வேணும்னா p + r by 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா
2q is equal to p plus r. இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிபி XYZ வந்துட்டு ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஜாமெண்ட்ரிக் மீனு. அப்போ ஒய் உங்களுக்கு ஏபிசியில் பி இஸ் ஈக்குவல் டு பி என்ன வரும் ரூட் ஆஃப் ஏசின்னு எழுதலாங்களா? அதே மாதிரி இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸிஜெட். ஒய்யை வந்துட்டு ரூட்டுனாலும் டு த பவர் ஹாஃப்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஜெட் டு த பவர் ஆஃப் ஹாஃப். இப்போ நம்ம இந்த கொஷினை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். எக்ஸ் டு த பவர் ஆஃப் q மைனஸ் ஆர், ஒய் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி, இஜெட் டு த பவர் ஆஃப் பி மைனஸ் q. இங்கே பாருங்கள் எக்ஸ் டு த பவர் ஆஃப் q மைனஸ் ஆர் அப்படியே போட்டேன். வாட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஜெட் டு த பவர் ஆஃப் ஆஃப். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸிஜெட் டு த பவர் ஆஃப் ஆஃப் எழுதுகிறேன். ஸோ இந்த எக்ஸிஜெட் டு த பவர் ஆஃப் ஆஃபோட மீனிங் வந்து ஒய். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி அப்படியே நான் இங்கே எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இஜெட் டு த பவர் ஆஃப் பி மைனஸ் q நான் அப்படியே கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் டு த பவர் ஆஃப் q மைனஸ் ஆர், இங்கே வந்து எல்சிஎம் இங்கே வந்துட்டு 1/2 இன்ட்டு ஆர் மைனஸ் பி வந்துட்டு ஆர் மைனஸ் பி பை 2ன்னு ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி பை 2 நெக்ஸ்ட்டு இஜெட் டு த பவர் ஆஃப், ஏன்னா 1/2 ஆர் மைனஸ் பிங்கிறது எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் தான் சொந்தம். ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி பை 2 இஜெட் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி பை 2, இந்த இஜெட் டு த பவர் ஆஃப் பி மைனஸ் க்யூவை நான் அப்படியே எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் q மைனஸ் ஆர், எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி பை 2, இஜெட் டு த பவர் ஆஃப் ஆர் மைனஸ் பி பை 2, இஜெட் டு த பவர் ஆஃப் பி மைனஸ் q. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் எக்ஸை வந்துட்டு இந்த ரெண்டுமே எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸை நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க. 2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2q மைனஸ் 2r வருங்களா? 2q மைனஸ் 2r ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு எழுதிக்கலாங்களா? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம மேலே இருக்கிற பவரை எல்சிஎம் எடுத்து இந்த ஸ்டெப்பை எழுதிட்டோம். இஜெட்டுக்கும் நீங்கள் ஒரு எல்சிஎம் கொடுக்குறீங்க. ஆர் மைனஸ் 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் 2p மைனஸ் 2qன்னு வரும். ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் இந்த இடத்துல இப்படி இருக்குது, இஜெட் டு த பவர் ஆஃப் இங்கே இப்படி இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா இங்கே 2q இருக்குது, மைனஸ் 2r ப்ளஸ் ஆர் வந்து மைனஸ் ஆர்ன்னு வந்துடும். மைனஸ் பி அப்படியே போட்டுரும். எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2q மைனஸ் ஆர் மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு இஜெட் டு த பவர் ஆஃப் உங்களுக்கு 2pயில் ஒரு p போச்சுன்னா ப்ளஸ் ஒரு p வந்துடும். மைனஸ் 2q ப்ளஸ் ஆர் அப்படியே எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் வாட் இஸ் 2q அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இங்கே படிச்சிருக்கோம். 2q அப்படிங்கிறது p ப்ளஸ் ஆர் அப்படின்னு ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த 2qக்கு பதிலாக நான் p ப்ளஸ் ஆர் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஆர் மைனஸ் பி. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆரும் மைனஸ் ஆரும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகி எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 2q இருக்குது. மைனஸ் 2q அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளஸ் 2qவோட வேல்யூ வந்துட்டு 2qவோட வேல்யூ வந்துட்டு p ப்ளஸ் ஆர். ஸோ மைனஸ் 2qவோட வேல்யூ வந்து மைனஸ் p மைனஸ் ஆர். ஸோ இந்த மைனஸ் 2qவை மைனஸ் p மைனஸ் ஆர்னு எழுதியிருக்கேன். இந்த p ப்ளஸ் ஆரை நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இந்த ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் பண்ணிட்டேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0, ஒய் டு த பவர் ஆஃப் 0, எதோட பவர் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 1. ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 1ங்க. 7th ப்ராப்ளம். த சம் ஆஃப் 3 numbers in AP is 15. If 1, 4 and 19 be added to them respectively, the result R is GP. The numbers are 3 numbers in APங்களா? A minus D, A plus D வந்துட்டு உங்களுக்கு 15. நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் D மைனஸ் D கட் பண்ணலாம். 3A is equal to 15. A வந்து 15 divided by 3, A வந்துட்டு உங்களுக்கு 5. நெக்ஸ்ட்டு இந்த ஏபியில் 1, 4, 9 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஜிபியாக வருதுன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஏ மைனஸ் டி கூட நான் இந்த 1 ஆட் பண்ணுறேன், இந்த ஏ கூட இந்த 4 ஆட் பண்ணுறேன், தென் ஏ ப்ளஸ் டி கூட நான் 19 ஆட் பண்ணுறேன். இது வந்து ஜிபி ஆயிடுச்சு. நமக்கு ஜிபியோட ஃபார்முலா என்னங்க? பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி. வாட் இஸ் பி? இது ஏ, இது பி, இது சிங்களா? ஏ வந்து ஏ ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு. பி வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? ஏ ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு. பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி. ஏ வந்துட்டு ஏ மைனஸ் டி ப்ளஸ் 1, ஏ மைனஸ் டி ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் 19 இருக்குது. ஸோ இந்த ஏ வந்துட்டு உங்களுக்கு 5ன்னு தெரியும். ஸோ 5 ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இங்கே ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ மைனஸ் பி உங்களுக்கு டி என்ன வந்துடும்? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்ட்.
நெக்ஸ்ட் இந்த a மைனஸ் டியை இந்த 19ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. a மைனஸ் டி எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க? 19ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 19 இன்ட்டு a மைனஸ் டி. இந்த a ப்ளஸ் டியை ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ a ப்ளஸ் டி இன்ட்டு 1 வந்து 1 இன்ட்டு a ப்ளஸ் டி. நெக்ஸ்ட் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு 19 19. இந்த ஸ்டெப் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு 9 ஸ்கொயர்டுன்னு ஆயிடுது. இதை ஃபுல் ஃபார்ம் பண்ணி எழுதுகிறோங்க. 9 ஸ்கொயர்டு ஏ வந்துட்டு உங்களுக்கு 5. ஸோ இங்கே ஏவை அப்ளை பண்ணால் 5 ஸ்கொயர்டு வந்துட்டு உங்களுக்கு 25ன்னு வந்துடும். வாட் இஸ் ஏ வந்து 5 ஸ்கொயர்டு. அப்போ 25 மைனஸ் டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 19 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5 மைனஸ் டி போடுறோம். ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஏக்கு பதிலாக 5 ப்ளஸ் டி போடுறோம். ப்ளஸ் 19. ஸோ 9 ஸ்கொயர்டு உங்களுக்கு 81. இந்த 25 மைனஸ் டி ஸ்கொயர்டு 19 5 ஆர் 95. 19 இன்ட்டு டி 19 டி ப்ளஸ் 5 ப்ளஸ் டி ப்ளஸ் 19. ஸோ 81 இஸ் ஈக்குவல் டு இப்போது உங்களுக்கு இங்கே 25 இருக்குது, இங்கே 95 இருக்குது, இந்த 19 3 நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இந்த 25 இந்த 95 19 5 இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் டி ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் 19d ப்ளஸ் டி இருக்குது. மைனஸ் 19d ப்ளஸ் டி வந்துட்டு உங்களுக்கு 18dன்னு ஆயிரும். ஸோ 81 ப்ளஸ் 144 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 144 மைனஸ் டி ஸ்கொயர்டு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் டி ஸ்கொயர்டு மைனஸ் 18d இங்கே வரும்போது ப்ளஸ் 18d 0. ஸோ டி ஸ்கொயர்டு 18d மைனஸ் 144ல் 81 போச்சுன்னா மைனஸ் 63. ஸோ மைனஸ் 63 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 63 ஆட் பண்ணால் 18. என்ன டேபிள் போடலாங்க? 21 3 சார் போடலாங்களா? 21 மைனஸ் 3 வந்து 18. 21 இன்ட்டு 3 மைனஸ் 16. ஸோ இந்த 18டியை நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா ப்ளஸ் 21 மைனஸ் 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 21d மைனஸ் 3d மைனஸ் 63 ஈக்குவல் டு 0. இதில் நான் டி காமனாக வெளியே எடுத்துட்டா டி ப்ளஸ் 21. இதில் மைனஸ் 3யை காமனாக வெளியே எடுத்துட்டா டி ப்ளஸ் 21. ஸோ டி ப்ளஸ் 21 இன்ட்டு டி மைனஸ் 3. ஸோ டி ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21. டி மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. டி இஸ் ஈக்குவல் டு 3. டியோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 3. நெக்ஸ்ட்டு ஏயும் டியும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம இதில் அப்ளை பண்ணலாங்க. ஏ வந்து 5 டி வந்து மைனஸ் 21. a minus d a plus d. So 5 plus 21 5 minus 21 26 5 minus 16 வந்துரும். a வந்து 5 d வந்து 5 a minus d a plus d 5 minus 3 உங்களுக்கு 2 வரும். 5 plus 3 வந்து 8 2 5 8. இந்த ரெண்டு ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு எய்த்து ப்ராப்ளம் the given xyz are in GP and x to the power of p, y to the power of q, z to the power of standard deviation, then 1 by p, 1 by q, 1 by standard deviation are in xyz. கொஷினில் xyz equal to gpன்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னங்க? y squared equal to xzன்னு தெரியுங்களா? 1 by p, 1 by q, 1 by standard deviation போட்டுக்கலாம். நமக்கு இது வந்துட்டு ஏபியாக இருந்தால் 1 by q is equal to 1 by p. அதாவது ஏபியோட ஃபார்முலா என்னங்க? ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசினா ஏபியாக இருந்தால் b is equal to a plus c by 2ன்னு வச்சுக்கோங்களா? ஏபியாக இருந்தால் ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி இங்கே வந்துட்டு மிடில் டேர்ம் வந்து 1 by q is equal to 1 by p plus 1 by standard deviation divided by 2. ஸோ இந்த 2 நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 by q இங்கே 1 by p plus 1 by q 1 by standard deviation இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x to the power of p is equal to k. இந்த ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? x to the power of p, y to the power of q, z to the power of 6. அந்த ஸ்டெப்புக்கு வரோம். x to the power of p is equal to k. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த pயை கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த pயை 1 by pயால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது p இன்ட்டு 1 by pயால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த pயும் கேன்சல் ஆகி x is equal to k to the power of 1 by p வந்துடும். பவரில் 1 by pயால் மல்டிப்ளை பண்ணுறோங்க.
அதே மாதிரி y to the power of q is equal to k. ஸோ நமக்கு இந்த q கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/q நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். q-வை 1/q மல்டிப்ளை பண்ணும்போது y is equal to k to the power of 1/qன்னு வந்துடும். அதே மாதிரி z to the power of standard deviation. ஸோ standard deviation-ஐ ஒரு 1/standard deviation-ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே k to the power of standard deviation வந்துடும். z-ஓட வேல்யூ வந்துட்டு 1/standard deviation. நம்மளோட ஃபார்முலா y squared is equal to xz, zpயை பொறுத்த வரைக்கும். What is y? k to the power of 1/q the whole squared இதுதான் y squared. What is x? x is equal to k to the power of 1/p. z is equal to k to the power of 1/standard deviation. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2/k 2/q, k to the power of 2/q is equal to k to the power of 1/p plus 1/standard deviation. ஸோ கீழே இருக்கிற பவர் ஈக்குவலாக இருந்ததுன்னா, கீழே இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற பவர் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 2/q is equal to 1/p plus 1/standard deviation. ஸோ இது வந்து கரெக்டாக வந்துட்டு ஏபி மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஏபியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Next, ninth problem. If the terms 2x, x plus 10 and 3x plus 2 are in AP, the value of x is, இங்கே பாருங்க, 2x, x plus 10, 3x plus 2, இது வந்து ஏபிங்களா? ஏபியோட ஃபார்முலா என்னங்க? ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபியாக இருந்தால் b is equal to a plus c by 2ன்னு எழுதலாங்களா? ஸோ b இருக்கிற இடத்துல நான் x plus 10ன்னு எழுதுறாங்களா? a இருக்கிற இடத்துல 2x, c வந்துட்டு 3x plus 2 divided by 2ங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 2 into x plus 10, then 2x plus 3x plus 2, 5x, 2xும் 3xும் 5x plus 2ன்னு ஆயிடுது. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x 2 10s are 20, 5x plus 2, x எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு. 2x plus 5x ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தால் minus 5x plus 20 plus 2 இங்கே வந்துச்சுன்னா minus 2 is equal to 0. ஸோ 2x minus 5x வந்து minus 3x, 20 minus 2 வந்துட்டு 18 is equal to 0. ஸோ நம்ம வந்துட்டு minus 3x plus 18 இருக்குங்களா? 18 equal to minus 3x ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு போகும்போது plus 3xன்னு ஆயிரும். ஸோ 3x is equal to 18, x is equal to 18/3. ஸோ x is equal to 18/3 வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்னா 6 வருங்க. 6 தாங்க உங்களோட ஆன்சர். 10th ப்ராப்ளம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இஃப் ஏ பி த arithmetic mean of the two positive unequal quantities x and y are gp, their gm is, ap வந்துட்டு உங்களுக்கு x plus y by 2. geometric mean வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா root of xy. ஸோ எப்போவுமே அரித்மெட்டிக் மீன் வந்துட்டு ஜாமெட்ரிக் மீனை விட நம்மளுக்கு கிரேட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 11th ப்ராப்ளம். The arithmetic mean of two positive integer, positive number is 40 and their geometric mean is 24. The numbers are, arithmetic mean அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறோம், அதை தான் நம்ம arithmetic மீனுங்கிறோம். ஜாமெட்ரிக் மீன்னா ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 2 வந்துட்டு 40, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 into 40 வந்துட்டு 80. இது ஒரு ஈக்குவேஷன், arithmetic மீனுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஜாமெட்ரிக் மீனுக்கு ஒரு ஈக்குவேஷன் வைக்கலாங்க. ரூட் ஆஃப் xy வந்து 24, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, xy ஈக்குவல் டு 24 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 டிவைடட் பை ஒய். சப்ஸ்டியூட் த எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு 80. நமக்கு ஜாமெட்ரிக் மீனில் எக்ஸ் வந்துட்டு 576 பை ஒய் இருக்கு இல்லைங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 டிவைடட் பை ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. இப்போ வந்து இந்த ஒய்யை கேன்சல் பண்ணுறதுனால இந்த லைனவே நான் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். நமக்கு இங்கே என்ன வரும்? 576, அதாவது ஒய் இன்ட்டு 576 டிவைட் பை ஒய் கேன்சல் ஆகி உங்களுக்கு இங்கே 576 வரும். ஸோ ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர்டு, ஒய்யை 80ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 80y. நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துடுச்சு. ஸோ
y squared plus 80y இங்கே வரும்போது minus 80y plus 576 is equal to 0. இனி நம்ம factorization பண்ணலாம். multiply பண்ணா 576ம் add பண்ணா minus 80 வரணும். என்ன டேபிள்? 72 into 8 72 into 8 add பண்ணிங்கன்னா minus 80 multiply பண்ணா 576. ஸோ இந்த 80y நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். y squared minus 72y minus 8y plus 576 is equal to 0. So y squared minus 72yல y காமனாக வெளியே எடுத்துட்டா y minus 72 minus 8y plus 576ல 8 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா y minus 72. So y minus 72 into y minus 8. y minus 72 is equal to 0, y is equal to 72. y minus 8 is equal to 0, y is equal to 8. இதாங்க உங்களோட 11th problem. Then y is equal to 72 தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? x is equal to 576 divided by அந்த y-ஓட வேல்யூ 72 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா xன்னு கிடச்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு y is equal to 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 576 டிவைட் பை yக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 வருது. the value of y is 72,8. இதுதாங்க உங்களோட 11th problem. நெக்ஸ்ட்டு 12th problem. 12th problem என்னன்னா 3 numbers are in AP and their sum is 15. 3 number AP இருக்குது, அதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 15 சொல்லிட்டாங்க. இஃப் 864 வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது the numbers வந்து ஜிபியாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மாடல் பார்த்துருக்கோம், அதே மாடலில் தான் நம்ம இதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. a minus d a plus d இதை வந்துட்டு 15ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆயிருங்களா? 1a 2a 3a 3a வந்து 15a வந்து 15/3 a வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த a மைனஸ் டி a ப்ளஸ் டியில் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா 8 6 4 8 6 4 நம்ம ஆட் பண்ணால் இது வந்து ஜிபின்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி. ஸோ b என்ன? a + 6 a + 6 the whole squared. a என்ன? a minus d + 8 c என்ன? a + d + 4. ஓகேங்களா? ஸோ a இருக்கிற இடத்துல இந்த 5 சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? 5 + 6 the whole squared. இங்கே a minus d into a plus d a squared minus d squared போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 into a minus d தென் 8 into a plus d தென் 8 4s are 32. இந்த ஈக்குவேஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஃபுல் ஃபார்ம் பண்ணிடலாங்க. 11 ஸ்கொயர்டு 121 வந்துடும். 5 ஸ்கொயர்டு a வந்து 5 5 ஸ்கொயர்டு மைனஸ் டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 இன்ட்டு a வந்து 5 a மைனஸ் டி 5 மைனஸ் டி ப்ளஸ் 8 இன்ட்டு a ப்ளஸ் டிங்கும்போது 5 ப்ளஸ் டி அந்த 32 போட்டுக்கலாம். 121 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 மைனஸ் டி ஸ்கொயர்டு 4 5s are 20 4 இன்ட்டு டி மைனஸ் டி 4d 8 5s are 40 8 இன்ட்டு டி 8d உங்களோட 32 நீங்கள் போட்டுக்கலாம். 121 நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், 25 20 40 32 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 117 வருது. நெக்ஸ்ட்டு மைனஸ் டி ஸ்கொயர்டு மைனஸ் 4d எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் டி ஸ்கொயர்டு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 4d இந்த சைடு வந்தால் மைனஸ் 4d மைனஸ் 117 ப்ளஸ் 121 ஈக்குவல் டு 0. ஸோ டி ஸ்கொயர்டு மைனஸ் 4d ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் வந்துட்டு மைனஸ் 4 வரணும். என்ன டேபிள் கொண்டு வரலாம்? 2 2s are 4ங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணால் மைனஸ் 4. ஸோ டி ஸ்கொயர்டு இந்த மைனஸ் 4dயை மைனஸ் 2d மைனஸ் 2d நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. டி ஸ்கொயர் மைனஸ் 2dயில் டியை காமனாக வெளியே எடுத்துட்டா டி மைனஸ் 2 2d ப்ளஸ் 4ல் மைனஸ் 2வை காமனாக வெளியே எடுத்துட்டா டி மைனஸ் 2. ஸோ டி மைனஸ் 2 இன்ட்டு டி மைனஸ் 2 டி மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 டி இஸ் ஈக்குவல் டு 2. நம்மளோட ஈக்குவேஷன் a மைனஸ் டி a ப்ளஸ் டி a வந்து 5ன்னு தெரியும், d வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5 மைனஸ் 2 5a 5 + 2 5 minus 2 3 5a 5 + 2 வந்து 7. இது உங்களோட 12th ப்ராப்ளங்க. 13th problem. The sum of 4 numbers in GP is 60 and the arithmetic mean of first and last is 18. The numbers are.
நமக்கு ஜிபி அப்படிங்கும்போது ஏஆர் ஸ்கொயர்டு ஏஆர் கியூப்ட் ஈக்குவல் டு 16ங்களா. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, 16டாங்க. ஃபஸ்ட்டு 4 நம்பர் நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன். ஏ ப்ளஸ் ஏஆர் கியூப்டு ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர்டு எழுதிட்டேன். சம் ஆஃப் 4 நம்பர் 4 நம்பரையும் ஆட் பண்ணால் 60 அப்படின்ட்டாங்க. தென் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணால் 18. ஸோ நான் இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்காக நான் இந்த ஏஆர் இங்கே எழுதிட்டு இதை இங்கே எழுதிட்டேன். இது வந்து 16 நமக்கு தெரியும். ஏஆர் கியூப்டு உங்களுக்கு வந்துட்டு 36. ஏஆர் கியூப்டு வந்துட்டு உங்களுக்கு 36. ஏஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 60. இப்போது ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் வந்துட்டு 60 மைனஸ் 36. ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் வந்து 24. இல்லை நீங்கள் ஏ காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு இருக்கும் 24. ஏஆர் கியூப்டு உங்களுக்கு ஏஆர் கியூப்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது உங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 36 எப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ 13th ப்ராப்ளத்தை நான் ஃபஸ்ட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், த சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 4 நம்பர் இன் ஜிபி 60. ஜிபியில் ஃபஸ்ட்டு 4 நம்பரை ஆட் பண்ணால் 60. அண்ட் தி அரித்மெட்டிக் மீன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வந்துட்டு 18 அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன 18. த நம்பர்ஸ் ஆர், ஸோ நம்ம 4 ஜிபி எழுதுகிறோம். ஏஆர் ஸ்கொயர்டு ஏஆர் கியூப்டு 60. இது எழுதிட்டு அரித்மெட்டிக் மீனுக்கு வாங்க, இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு போகும்போது உங்களுக்கு கிளியராக புரிய வரும். அரித்மெட்டிக் மீனுங்கிறது உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் 18ட்டாங்க. வாட் இஸ் ஃபஸ்ட் நம்பர் ஏ, லாஸ்ட் நம்பர் என்ன ஏஆர் கியூப்டு. ஸோ ஏ ப்ளஸ் ஏஆர் கியூப்டு பை 2 வந்துட்டு 18. ஸோ ஏ ப்ளஸ் ஏஆர் கியூப்டு 18 2 சார் வந்துட்டு 36. அப்போ ஏ ப்ளஸ் ஏஆர் கியூப்டு இருக்கிற இடத்துல நம்ம 36 அப்ளை பண்ணிக்கலாம். இதை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏஆர் கியூப்டு இங்கே எழுதிட்டு இந்த ஏஆர் ஸ்கொயர்டு இங்கே எழுதிட்டு சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 4 நம்பர் வந்துட்டு 60. ஸோ இந்த ஏ ப்ளஸ் ஏஆர் கியூப்டு 36 நீங்கள் கொண்டு வந்ததை இங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர்டு வந்துட்டு 60. நம்மக்கிட்ட இருக்கிறது ஏஆர் ஸ்கொயர்டு வந்துட்டு 60 மைனஸ் 36. ஸோ ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர்டு வந்துட்டு 24. இல்லை ஏ காமனாக வெளியே எடுத்துட்டா ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு வந்துட்டு உங்களுக்கு 24. நெக்ஸ்ட்டு ஏஆர் கியூப்பில் ஏ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஆர் கியூப்டு வந்து 36. ஸோ நம்ம 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறோம். 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. a into r plus r squared divided by a into 1 plus r cubed. a cancel ஆயிருது. இங்கே 24 by 36 கட் பண்ணிங்கன்னா 2 by 3. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 into 1 plus r cubed 3 into r plus r squared கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு. 2 into 1 plus r cubed 3 into r plus r squared. இதை மல்டிப்ளை பண்ணால் 2r cubed 3r ஸ்கொயர்டு வருது. 2 ப்ளஸ் 2r கியூப்டு ப்ளஸ் 3r ஸ்கொயர்டு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் 3r ஸ்கொயர்டு ப்ளஸ் 3r வந்துச்சுன்னா மைனஸ் 3r இஸ் ஈக்குவல் டு 0. 2r கியூப்டு மைனஸ் 3r ஸ்கொயர்டு மைனஸ் 3r ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எல் டிவிஷன் போடுறோம். நம்ம எல் டிவிஷனில் பாருங்கள் 2 -3 2 எழுதிடும். -1 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எல் டிவிஷனில் இங்கே 0 வருது. 1 போட்டு பார்த்தா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ -1 போடுறேன். -1 போட்டுட்டு எல் டிவிஷன் ஞாபகம் இருக்குங்களா, இங்கே இந்த இருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே எழுதிடுறோம். இங்கே 0 போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2s are -2 -3 -2 உங்களுக்கு -5. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 5 -3 + 5 2. தென் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0. ஸோ உங்களுக்கு x-1 ஒரு ஃபேக்டர். தென் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எழுதுகிறோம் 2x² - 5x + 2ன்னு எழுதிட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். 2x² - 5x + 2. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். 1 4s are 4. தென் -1 -4 வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா -5. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4.
இப்போ பாருங்கள் 2x ஸ்கொயர்டு இந்த மைனஸ் 5xை மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ப்ளஸ் 2. ஸோ இதில் எக்ஸு காமனாக வெளியே எடுத்துட்டா 2x மைனஸ் 1. இதில் மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 2x மைனஸ் 1. ஸோ 2x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மைனஸ் 1 நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அந்த ஃபேக்டரையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 2x minus 1 is equal to 0. x தான் வந்துட்டு எனக்கு 6. So 2r is equal to 1, r is equal to 1 by 2. x minus 2 is equal to 0, x is equal to 2. x minus 1 is equal to 0, x is equal to 1. இப்போ நான் வந்து r வந்து 2ன்னு வச்சுக்கிறேங்க. a ra plus r squared வந்துட்டு 24. ஸோ a நான் இங்கே அப்படியே வச்சுக்கிறேன். rக்கு இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 plus 2 squared equal to 24. 2 squared 4, 4 plus 2 6 ஆயிரும் 24. a வந்து 24 divide by 6. a வந்துட்டு உங்களுக்கு 4 வருது. So next the values of a, ar squared, ar cubed, 4, 4 2s are 8, 4 4s are 16, 4 into 8 உங்களுக்கு 32. 4 cubed, 4 cubed வந்துட்டு உங்களுக்கு 64 வரும். 4 4s are டூங்களா 2 cubed வந்துட்டு 8, 8 4s are வந்துட்டு உங்களுக்கு 32. 8 4s are வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 8 4s are வந்துட்டு 32. இதாங்க உங்களோட ஆன்சர். Then 14th problem. The sum of 6240 is paid off in 30 installment such that each installment is 10 more than preceding installment. The value of first installment. இப்போது உங்களுக்கு கிவன் ப்ராப்ளத்தில் SN வந்துட்டு 6240. எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் இருக்குங்க 30 இன்ஸ்டால்மெண்ட். அது வந்துட்டு 13 போட்டுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 10 மோர் தென் ப்ரொசீடிங் இன்ஸ்டால்மெண்ட். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 10 ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். தென் எக்ஸ் ப்ளஸ் 10, தென் எக்ஸ் ப்ளஸ் 20 அப் டு 30 டேர்ம்ஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது எக்ஸு, டிங்கிறது T2 மைனஸ் T1. T2 வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் போடுறேன், ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி வந்து 10. நமக்கு எஸ்என்னோட ஃபார்முலா n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. எஸ்என் இருக்கிற இடத்துல 6240 நம்ம அப்ளை பண்ணுறோம். n இருக்கிற இடத்துல 30/2, 2a இருக்கிற இடத்துல எக்ஸு, n வந்து 30 மைனஸ் 1 இன்ட்டு 10. ஸோ 6240, 30 2ஆல் கட் பண்ணும்போது 15, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 30 மைனஸ் 1 29 இன்ட்டு 10 219 உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6240 15 இன்ட்டு 2x ப்ளஸ் 29 இன்ட்டு 10 290. இந்த 2 to x அப்படியே போடுறோம், 15 போடுறோம். இந்த 15 இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடுது. ஸோ 6240 டிவைட் பை 15 416. இந்த ப்ளஸ் 290 இந்த சைடு வரும்போது மைனஸ் 290 ஈக்குவல் டு 2x. 416லேருந்து 290 மைனஸ் பண்ணோம்னா 126 இஸ் ஈக்குவல் டு 2x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 126 டிவைட் பை 2. ஸோ வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 63. Then 15th problem. The sum of 1.03 plus 1.03 the whole square plus 1.03 the whole cubed to n terms. So 1.03, 1.03 the whole squared, 1.03 the whole cubed n termsங்களா. a வந்துட்டு 1.03, r வந்துட்டு 1 விட நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 1 விட நமக்கு என்னவா இருக்குது? ஜாஸ்தியாக இருக்குது. s1ஓட ஃபார்முலா வந்துட்டு a r to the power of n minus 1 divided by r minus 1. So a வந்துட்டு 1.03, r வந்துட்டு 1.03 to the power of n minus 1, r minus 1 1.03 minus 1. Then 1.03, 1.03 to the power of n minus 1. 1.03ல 1 மைனஸ் பண்ணால் 0.03. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 103 வருது. 1.03 to the power of n minus 1 divided by 3. Next 16th problem. If x, y, z are in AP and x, y, z plus 1 are in GP. x, y, z வந்துட்டு AP. நமக்கு y is equal to x plus z by 2ன்னு போடலாங்களா. GPயா இருந்தால் x, y, z plus 1 GPயா இருந்தால் y squared equal to
ஏசிங்களா எக்ஸ் இன்ட்டு இஜெட் ப்ளஸ் ஒன். ஸோ நமக்கு ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இஜெட் ப்ளஸ் ஒன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஏபியில் வாட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இஜெட். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக இந்த எக்ஸ் ப்ளஸ் இஜெட்டை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இஜெட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு இஜெட் ப்ளஸ் ஒன். ஸோ நமக்கு இங்கே என்ன வருதுன்னா எக்ஸ் ப்ளஸ் இஜெட் த ஹோல் ஸ்கொயர்டு, இந்த 2 ஸ்கொயர்டு நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். 2 ஸ்கொயர்டு எக்ஸு இஜெட் ப்ளஸ் ஒன், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 2ab 2xz ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு வந்துட்டு 4xன்னு ஆயிடுது இஜெட் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு 2xz ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்டு 4xz ப்ளஸ் 4x. ஸோ இந்த 4xz 4xை ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் கொண்டு வரோம். எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதுகிறோம், தென் இந்த இஜெட் ஸ்கொயர்டு எழுதுகிறோம், இந்த 2xz எழுதுகிறோம், இந்த 4xz ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 4xz ஈக்குவல் டு 4x. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xz மைனஸ் 4xz வந்து மைனஸ் 2xz ஈக்குவல் டு 4x. இதை வந்துட்டு நம்ம என்னென்னலாம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு எழுதுகிற மாதிரி எக்ஸ் மைனஸ் இஜெட் த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4x. இது வந்து உங்களோட 16th ப்ராப்ளங்க. 17th ப்ராப்ளம். த நம்பர் x 8 y are in GP and the number x y minus 8 are in AP. The value of x and y. இதான் உங்களோட கொஷின். x 8 y வந்து உங்களுக்கு GP, b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசின்னு எழுதலாங்களா. b வந்து 8, ஏசி வந்து xy. ஸோ b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி, 8 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு xy, 64 ஈக்குவல் டு xy. இது வந்து GP. இதுவே ஏபியாக இருந்தால் a plus c is b is equal to a plus c by 2. ஸோ x y மைனஸ் 8, இங்கே வந்துட்டு வாட் இஸ் b y தான் b, a plus c ஏங்கிறது x, ஸோ x minus 2 divided by 2, a plus c divided by 2, x minus 8 divided by 2. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் இந்த y கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 64 is equal to x into y வந்துட்டு x minus 8 by 2. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 128 x into x minus 8, 128 x squared minus 8x, then x squared minus 8x. இந்த ப்ளஸ் 28 இங்கே வரும்போது மைனஸ் 128 is equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 128, ஆட் பண்ணால் மைனஸ் 8 வரணும். என்ன டேபிள் அப்படின்னா மைனஸ் 16 into 8, 16 8s are 128, மைனஸ் 16ஐயும் ப்ளஸ் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 8. ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மைனஸ் 8xை மைனஸ் 16 ப்ளஸ் 8xன்னு எழுதியிருக்கேன். மைனஸ் 128 ஈக்குவல் டு 0. இல்லை எக்ஸு காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 16, இல்லை 8 காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 16. ஸோ எக்ஸ் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. Then substitute x is equal to 16, substitute x value in y, y is equal to x minus 8 by 2, y is equal to 16 minus 8 by 2, y is equal to 8 by 2, y வந்து உங்களுக்கு 4, x வந்து 16 இருக்கும்போது y ஓட வேல்யூ 4. Then 18th problem. The nth term of the series 16, 8, 4 in 1 by 2 to the power of 17, the value of n is 16, 8, 4, 1 by 2 to the power of 17. Tn is equal to 1 by 2 to the power of 17. A வந்துட்டு உங்களுக்கு 16, R வந்து T2 by T1, 8 by 16, 8 by 16 வந்துட்டு உங்களுக்கு 1 by 2, R வந்துட்டு 1 by 2. நம்மளோட Tnோட ஃபார்முலா A R to the power of n minus 1. Tn வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்னா 1 by 2 to the power of 16, A இருக்கிற இடத்துல 16, R இருக்கிற இடத்துல 1 by 2 to the power of n minus 1, 1 by 2 to the power of 16, 16 வந்து 2 to the power of 4 எழுதிக்கலாம், 1 by 2 to the power of n minus 1. இந்த 2 to the power of 4 நீங்கள் இந்த சைடு வரும்போது டிவைடில் கொண்டு வந்துடலாம். 1 by 2 to the power of 17, 2 to the power of 4, இங்கே வந்து 1 by 2 to the power of n minus 1 இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு
1/2 to the power of 21. 17 plus 4 வந்து 21 ஆயிரும். இங்கே வந்து 1/2 to the power of n minus 1. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ n minus 1 is equal to 21. What is n? n is equal to 21 plus 1, 22. ஸோ இது வந்து உங்களோட 18th problem. 19th problem. The sum of the nth term of a GP whose first term 1 and the common ratio 1/2 is equal to 127 by 128 the value of n is. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து 1, காமன் ரேஷியோ ஆர் வந்து 1/2, எஸ்என் வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 127 டிவைட் பை 128. எஸ்என் வந்துட்டு 127 டிவைட் பை 128 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா 128 ப்ளஸ் 127 வந்து 255 டிவைட் பை 128. எஸ்என்னோட ஃபார்முலா ஏ into 1 minus r to the power of n divided by 1 minus r. Sn இருக்கிற இடத்துல 255 divided by 128. A இருக்கிற இடத்துல 1 minus r இருக்கிற இடத்துல 1/2 to the power of n divided by 1 minus half. r இருக்கிற இடத்துல 1. So 255 divided by 128. 1/2 to the power of n 1/2. நம்ம இந்த 255 128 இந்த 1/2 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறுது. ஸோ 1/2 எழுதுகிறேன். நமக்கு இந்த இடத்துல 1 மைனஸ் இதை மட்டும் நான் இங்கே வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோங்க. 255 இது வந்து 256. 255 டிவைட் பை 256 ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் -1 minus 1/2 to the power of n. ஸோ 55ல் 56 போச்சுன்னா -1 256 to the power of n minus 1/2 to the power of n. இங்கே மைனஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கட் பண்ணிடுறோம். 1/256 1/2 to the power of n. 256 2 to the power of 8ன்னு எழுதுகிறோம். 1/2 to the power of n. இதுக்கு இது ஈக்குவல்னா என்னோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். n வந்துட்டு உங்களுக்கு 8 சாரி n வந்து 8. 20th ப்ராப்ளங்க. T4 வந்து GP in X, T10 வந்து Y, T16 வந்து Z. சரிங்களா? T10 வந்து Y, T16 வந்து Z, T4 வந்து Xங்களா, XY Zங்களா, GPன்னு சொல்லிட்டாங்களா? GPயோட ஃபார்முலா என்னங்க? ABCயில் B² = AC. அப்போ XYZல என்ன வரும்? Y² = XZ. 21st problem. If XYZ are in GP, XYZ are in GPனா அதே தாங்க Y² = XZ. இப்போ 22nd problem. The sum of all the odd number between 200 and 300 is. Odd numberனா உங்களுக்கு என்னங்க? 1 3 5 7 இதெல்லாம் odd number. அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 200க்கும் 300க்கும் இடையில இருக்கிற ஆட் நம்பர் என்ன? ஸோ 200க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ஆட் நம்பர் 201, தென் 203. 300க்கு முன்னாடி இருக்கிற ஆட் நம்பர் வந்துட்டு 299. ஸோ ஏ வந்து இப்போ நம்ம இதை எழுதிடலாம், ஃப்ரேம் பண்ணிடலாம். ஏ வந்து 201, டிஃப்ரென்ஸ் வந்து 2, எல் வந்து 299. ஃபார்முலா n கண்டுபிடிக்கணுன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் வந்து 299, ஏ வந்து 201 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 98 டிவைட் பை 2 ப்ளஸ் 1. 98 2ஆல் டிவைட் பண்ணும்போது 49 ப்ளஸ் 1. n வந்து 15 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் Sn = n/2 a ப்ளஸ் எல். Sn வந்துட்டு 50/2, a வந்து 201, l வந்து 299. ரெண்டு ஆட் பண்ணால் 500. இதை இதால் கட் பண்ணும்போது 25. 25 × 500 வந்து 12,500. Then 23rd problem. The sum of all natural number between 500 and 1000 which are divisible by 13. 500க்கு அப்புறம் 1000க்குள்ள divisible by 13 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 507 தான் வந்துட்டு கரெக்டாக divisible by 13. ஸோ 501, 502, 503, 4, 5, 6 எல்லாம் divisible not by 13. ஸோ அதோட 13 ஆட் பண்ணிங்கன்னா 520. அதே மாதிரி 1000க்கு முன்னாடி டிவிசபிள் பை 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா 988. இதை நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ வந்து 507,
D வந்து 13, L வந்து 988. என்னோட ஃபார்முலா L minus A by D plus 1. L வந்து 988, A வந்து 507 divided by 13 plus 1. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 481 divided by 13 plus 1. இதை இதால் டிவைட் பண்ணும்போது 37 plus 1, N வந்துட்டு உங்களுக்கு 38. தென் அடுத்த ஸ்டெப்பு Sn equal to n by 2 A plus L, 38 by 2, A வந்து 507, L வந்து 988. ஆட் பண்ணிங்கன்னா 1495. இதை இதால் கட் பண்ணும்போது 19, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28,405 வந்துடும். Next 24th problem. If unity is added, the sum of any numbers of the AP 3, 5, 7, 9 is resulting sum. யூனிட்டினா 1ங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூவில் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3, 5, 7, 9 இதோட 1 ஆட் பண்ணுறேன், இதோட 1 ஆட் பண்ணுறேன், இதோட 1 ஆட் பண்ணுறோம், இதோட 1 ஆட் பண்ணுறோம். இங்கே 4, 6, 8, 10 இருக்குங்களா? இந்த 4 ஏங்களா? ஏங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். Then 29th problem. At 10% of CIPA, a sum of money accumulate to 9625 in 5 years. The sum interested initially. SN வந்து 9625, N வந்துட்டு உங்களுக்கு 5 years, R வந்து 10%. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? SN equal to A R to the power of N minus 1. ஸோ 9625 A R to the power of common interest 1.10 A common interest படி போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். SN equal to A R to the power of N minus 1. 29th problem. One more time நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. 10% common interest per annum. Sum of money accumulate 9625 in 5 years, sum interested. SN 9625, N 5 years, R வந்து 10%. ஸோ 965 A 10% ஆட் பண்ணும்போது 1.10 to the power of 5. A நமக்கு தெரியாது. ஸோ 1.10 to the power of 5 வந்துட்டு இங்கே டிவைடில் கொண்டு வந்துடலாம், இந்த மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை இதால் டிவைட் பண்ணும்போது 5976.37 வருது. தென் 25th problem. இங்கே தாங்க 25th problem ஸ்டார்ட் ஆகுது. 25th problem பாருங்கள். The sum of all natural number from 100 to 300 which are exactly divisible by 4 or 5. அதாவது 100லேருந்து 300க்குள்ளே இருக்கிற நம்பரை 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸும் எவ்வளோ இருக்குதுன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4ஆல் போடுறோம். 100, 104, 300 இது எல்லாமே உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ A வந்து 100, D வந்து 4, L வந்து 300. N வந்து L minus A by D plus 1. ஸோ 300 minus 100, D வந்து 4 plus 1, 200 by 4 plus 1. ஸோ 50 plus 1, 51. SN வந்து N by 2 A plus L. 51 by 2, A வந்து 100, L வந்து 300. நெக்ஸ்ட்டு 51 by 2 400 இருக்கும். இந்த 2 நம்ம கட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு இங்கே 200 வந்துடும். 51 into 200 10,200. அதே மாதிரி டிவிசபிள் பை 5 கண்டுபிடிக்கிறோம். 100, 105, 300 முடிய இருக்குது. ஸோ A 100, D 5, L 300. N வந்து L minus A by D plus 1. 300 minus 100 divide by 5 plus 1. 200 by 5 plus 1. 40 plus 1. N வந்து 41. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு அதனோட கண்டினியூட்டி பாருங்கள். SN equal to N by 2 A plus L. 41 by 2, A வந்து 100, L வந்து 300. 400, 41 by 2 கட் பண்ணிட்டீங்கன்னா 200, 8200. 4ஆல் டிவைட் ஆகிற சம்முக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சதுன்னா 8200 கிடச்சிது. 4ஆல் டிவைட் ஆகிற இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 8200. 5ஆல் டிவைட் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10,200 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் இங்கே பாருங்கள். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10,200, தென் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 8,200. ஸோ டோட்டல் வந்துட்டு 18,400. 27th ப்ராப்ளம் பாருங்கள்.
The person pay 975 by monthly installment, each less than the former by 5. 5 கம்மியாகவே கொடுத்துட்டு வரான். The first installment is 100. The time by which the entire amount will be paid. 100ல் ஸ்டார்ட் பண்ணுறா, 5 கம்மி பண்ணும்போது 95, தென் அப்படியே 5 கம்மி பண்ணி உங்களுக்கு 975 வந்திருக்கு. எஸ்என் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 975 வந்திருக்கு. எஸ்எனோட ஃபார்முலா என்ன? n/2 2a plus n minus 1 into d. Sn இருக்கிற இடத்துல 975 போட்டுக்கலாம். n நமக்கு தெரியாது. 2a வந்து 100, n minus 1, d வந்து 5 உங்களுக்கு. d வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 5. ஸோ நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 975 into 2 1950, n 2 into 100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 5n, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -5. ஸோ உங்களுக்கு இங்கே 200n 5n² -5n இருக்குது. 1950 இருக்குது. நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். இந்த 1950 இந்த சைட் கொண்டு வந்துடும். 5n² 195n -1950 = 0. 5ஆல் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது 5ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் வந்துடுச்சு. n² -41n + 390. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 390, ஆட் பண்ணால் -41. 26 × 15. 26 15s are 41, ஆட் பண்ணிங்கன்னா 390. ஸோ 41 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறேன். -26 -15, n² -26n -15n + 390. இல்லை n காமனாக வெளியே எடுத்துட்டா n -26, -15 காமனாக வெளியே எடுத்துட்டா n -26. ஸோ n -26 × n -15, n -26 is equal to 0, n is equal to 26, n -15 is equal to 0, n is equal to 15. n வந்து 15 நம்ம வச்சுக்கலாம். Then 28th problem. A person saved 16,500 in 10 years. If each year after the first year he saved 10 more than the preceding year, the amount of money he saved in the first year. So SN 16,500 கொடுத்துட்டாங்க, என்ன வந்து 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 100 ஆட் பண்ணுறாருன்னு கொஷின் 100 மோர் ஆயிடுது. ஸோ எக்ஸ் + 100 அப்படியே கோயிங் ஆன். எஸ்எனோட ஃபார்முலா n/2 2a plus n minus 1 into d. எஸ்என் இருக்கிற இடத்துல 16,500, n வந்து 10/2, 2a வந்து நமக்கு தெரியாது, எக்ஸு ப்ளஸ் n minus 1 into 100. ஸோ 16,500 இதையும் நமக்கு கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 5. இந்த 5 நான் இங்கே கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2x, n வந்து 10 இயர்ஸுங்கிறனால 10 - 1 into 100. ஸோ 10 - 1 9, 9 into 100 900. இந்த 2x அப்படியே எழுதுகிறேன். 16,500 5ஆல் டிவைட் பண்ணும்போது 3,300 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3,300 இங்கே இருக்கிற +900 வந்துட்டு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது -900 மாறிடுது. ஸோ 3,300 -900 வந்து 2x. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2,400. இந்த 2 இங்கே வரும்போது டிவைடில் ஆயிடுது. இதை டிவைட் பண்ணும்போது எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1,200ங்க. இதான் உங்களோட 28th ப்ராப்ளம். 29th ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் இருந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு ஒன் வேர்டாக கேட்பாங்க. CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894 7959